வணக்கங்க. நான் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான தலைப்பு பப்பாளி சாகுபடி. ஏன் இந்த பப்பாளி சாகுபடி முக்கியத்துவம்? எல்லாருக்கும் பிடித்த பழம், அதே நேரத்தில் தண்ணீர் தேங்காத ஒரு எல்லா வகை மேட்டு நிலங்கள்லேயும் குறைந்த தண்ணீரில் வளர்க்குறதுக்கு ஒரு அருமையான பயிருங்க. அந்த பயிர் நீங்களே பார்த்துருப்பீங்க, உங்கள் வீடுகளில் அல்லது ஒரு பொதுவான இடங்களில் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையாக வளர்ந்துருக்கும், பெரிய பழங்கள் கொடுத்துருக்கோம். அந்த இடத்த மட்டும் ஆய்வு செஞ்சு பாருங்களேன். தண்ணி நிற்காத இடமா இருந்திருக்கும், தண்ணி கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் ஒரு குப்பை கொட்டுற இடமாவோ ஒரு சத்துக்கள் இருக்கிற மாதிரி இங்கேருந்து கொண்டு போய் காஞ்ச இலத்தலையை கொட்டுன மாதிரியான ஒரு இடமா இருந்திருக்கும். அந்த மாதிரி இடங்களில் கிடைக்கிற பழத்தோட அளவு நாட்டு வகை பழமாக இருந்தாலும் 2 கிலோ 3 கிலோ அந்த மாதிரி சைஸில் வந்திருக்கும். அதுவே அப்படி வருதுன்னா, இன்றைக்கி நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான பழ வகை வகை ரெட் லேடி பப்பாயா. அந்த ரெட் லேடி அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 1.5 கிலோலேருந்து 2 கிலோவும், அதிகபட்சம் 3லேருந்து 3.5 கிலோவும் இருக்கிற மாதிரியான அமைப்பில் இன்றைக்கி கிடைக்கிதுங்க. மண்ணோட வளம் பொறுத்து கிடைக்கும். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தொழில்நுட்பம் என்ன? தண்ணி கொடுக்கக்கூடாது. தண்ணி கொடுக்குற அன்னைக்கு நல்ல சத்துக்கள் கொடுக்கணும். அந்த பயிருக்கு நல்ல சத்துக்கள் அடி உரம் கொடுத்து நட்டுருக்கணும். நட்டதுக்கப்புறமும் எப்போல்லாம் தண்ணி கொடுக்குறீங்களோ அப்போல்லாம் நல்ல சத்துக்கள் கொடுக்கணும். ஒரு கண்ணை சுற்றி நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ தான் தம்பி வாங்கிட்டு வச்சது, உடனே அதுக்கு எல்லா சத்தும் கொடுத்தா என்னப்பா ஆகும் அப்படிங்கிறோம். அந்தளவுக்காக சத்து கொடுக்கணும்ல. அவன் நர்சரியிலேருந்து இத்தினூண்டு பையில் கொடுப்பாங்க. அந்த மண் சத்தை வச்சு அது எப்படிங்க வாழும், வளருது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு மரத்தை சுற்றி ஒரு 1 கிலோ மக்கின தொழு உரம் வைக்கலாம், ஒரு 1/4 கிராம் வேப்ப முன்னாக்கு வைக்கலாம், ஒரு கைப்பிடி சாம்பல் வைக்கலாம், போட்டு மூடலாம். அதில் மீனமிலம், பஞ்சகாவியா, ஈயம் கரைசல், ஜீவாமிர்தம் ஏதாவது ஒன்று ஊற்றலாம். தண்ணி கொடுக்காமல் எப்படி வளர்க்குறது? தண்ணி கொடுக்குற அன்னைக்கு இந்த பொருள்கள்லாம் கலந்து கொடுக்கணும். பொதுவாக தள்ளி கொடுக்கணும் தண்ணீரை. ஆரம்பத்தில் சின்ன பயிர் அது வளர்கிறதுக்கு கொஞ்சம் குறுகிய நாளில் கொடுக்கலாம். பட் 1 மாதம் தாண்டிடுச்சுன்னா 8 நாள் 10 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி தரணும். நல்ல சத்துக்களோடு கொடுக்கணும். இலைகள் மேலே தெளிச்சுக்கணும், நிறைய தெளிப்பு பண்ணணும். ஆரம்பத்துலேருந்து அடுத்த 2வது முக்கியமான பாயிண்ட்டு, ஆரம்பத்துலேருந்து 9வது மாதம் பழம் கொடுக்கக்கூடிய காலத்துக்கு முன்னாடி 6வது மாதம் வரையில் இலைகளுக்கு பின்னாடி திருப்பி சொல்கிறேன், இலைகளுக்கு பின்னாடி அந்த நரம்பு இருக்கு இல்லைங்களா, அந்த நரம்புக்கு இடையில குட்டி குட்டி பூச்சி மஞ்சள் கலரில் வெள்ளை கலரில் ஒட்டி இருக்கும். இதை கவனிக்காமல் நம்ம விட்டோம்னா இது இந்த சாரை ஃபுல்லாக உறிஞ்சி இந்த இதை உடச்சிச்சின்னா, இந்த எலும்பை உடச்சின்னா இலை இப்படி சுருண்டு நிற்கக்கூடிய இந்த இலைகளில் வைரஸ் நோய் வரும். பயிரை பிச்சு தூக்கி போடுற மாதிரி ஆகிடும். நம்ம என்ன செய்யணும், நட்ட காலத்திலேருந்து ஏதாவது ஒரு கரைசலை நம்ம குறைந்த விலை கரைசலை தயார் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி வெர்டிசிலியம் லக்கானி, சூடோமோனாஸ் இந்த திரவத்தை வச்சுக்கணும். இலையோட பின்பக்கம் தெளிச்சுக்கணும். 2வது பாயிண்ட்டு. 3வது பாயிண்ட்டு, சாம்பல் சத்து, மணிச்சத்து, தழைச்சத்து நல்லா கொடுக்கணுங்க. கொடுத்து கொண்டு வந்தோம்னா அருமையான லாபம் கிடைக்கும். ஒவ்வொரு பறிப்புக்கு அப்புறமும் அதுக்கு வேணுங்கிற சத்துக்களை ரீசார்ஜ் பண்ணணும். அதில் தண்ணி கொடுக்கணும். சாயந்தரமாக தண்ணி பாய்ச்சணும், நல்லா பாய்ச்சணும். அழுகல் கிருமிகள் அதிகம் வரும். மென்மையான பயிர் மாதம் ஒரு தடவை இந்த ட்ரைகோடர்மா விரிடிங்கிற திரவத்தை 10 மில்லியில் 20 மில்லி மரத்தை சுற்றி கீழே ஊற்றிக்கணும். இதை மட்டும் பண்ணுங்க. இலைகளுக்கு பின்னாடி இருக்க பூச்சிகளை கவனிங்க, தள்ளி கொடுத்துக்கங்க. ஒரு தடவை வைரஸ் நோய் வந்த மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அதற்கு வேணுங்கிற தொழில்நுட்பங்கள் என்னங்கிறத கேளுங்க, நாங்கள் சொல்கிறோம். கடல் பாசி உரம் இருந்தால் அதிகமாக தெளிங்க, ஈயம் கரைசல் இருந்தால் அதிகமாக தெளிச்சுக்கங்க, எல்லாத்தையும் கலந்து கூட தெளிங்க. ஆனால் இது ஆரம்ப காலத்தில் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டங்களில் வளர்க்க தகுதியான மரம் நல்ல நர்சரிகளில் வாங்குங்க. விதையிலேருந்து வளர்க்காமல் நீங்கள் கன்று வாங்கி வைங்க. ஒரு 50 கன்று வச்சா கூட நல்லது. சரிங்களா? பாருங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம்னா கேட்டுக்கோங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம்.